சின்ன குழந்தைங்கள இருந்து பெரிய வயசுல இருக்கக்கூடியவங்கள யார்கிட்ட போய் நம்ம கேட்டா கூட இந்தியாவோட பேக் போன் என்னது அப்படின்னு கேட்டா அவங்க டைரக்டா எதை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் இந்தியாவோட பேக் போன் அப்படிம்பாங்க. ஆனா இந்தியாவில் அந்த அக்ரிகல்ச்சர் எப்படி இந்தியாவை பூஸ்ட் பண்ணுது, இந்தியாவை எப்படி வளர்த்து எடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்குமே இந்தியாவில் அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் தான் அக்ரிகல்ச்சருக்கு நெக்ஸ்ட் ஒரு பேக் போனாவே இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் 2024 இந்தியாவோட அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்போட மார்க்கெட் கேப் எவ்வளவா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 பில்லியனா இருந்திருக்கு. ஆனால் 2030க்கு மேலே இந்தியாவோட அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் மார்க்கெட் கேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 பில்லியனுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதை எதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள யங்கஸ்ட் பாப்புலேஷன்ல இருக்கக்கூடியவங்க எப்படி இந்த ஸ்டார்ட் அப்ல இனோவேட்டிவா கொண்டு வராங்க, அவங்களோட கிரியேட்டிவிட்டியை கொண்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த மார்க்கெட் கேப்பை 2033க்கு ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சைனாவோட அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்பும் அவங்களோட மார்க்கெட் கேப்பும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 அது வந்து 3.3 பில்லியனா இருந்திருக்கு. 2030க்கு மேலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லியனுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே எப்படி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட யங் பாப்புலேஷன் எப்படி இந்த ஸ்டார்ட் அப்ல கிரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணுறாங்க, எப்படி இனோவேஷனாக திங்க் பண்ணி இந்த ஸ்டார்ட் அப் ஃபீல்டை அவங்க வளர்த்து எடுத்துட்டு வராங்க, அக்ரிகல்ச்சருக்கு எந்த மாதிரியான அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலும் சரி சைனாவிலும் சரி குறிப்பிட்ட மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒன்று தான். 140 கோடிக்கு மேலே மக்கள் தொகை அப்படிங்கிறது சைனாவிலையும் பாசிபிள் தான், இந்தியாவிலையும் பாசிபிள் தான். இதை ப்ரிடிக்ட் பண்ணி இந்தியாவோட பாப்புலேஷனையும் சைனாவுடைய பாப்புலேஷனையும் ப்ரிடிக்ட் பண்ணி எப்படி ஒரு அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்பை அவங்க பில்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களோட மார்க்கெட் கேப்பை இந்த ஆர்டிக்கல்ல ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலையும் சரி சைனாவிலையும் சரி ஒரு அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 கேட்டகரியில தான் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 வரைக்குமே ஒரு 3 கேட்டகரியில மட்டுமே தான் ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணியிருக்காங்க அக்ரிடெக் ஃபீல்டில். குளோபல் வைஸாவே அதை தான் சொல்றாங்க. இந்த ஃபீல்டை யார் டாமினேட் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இனோவேட்டிவா கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணக்கூடிய யங்கஸ்ட் பீப்புள், அதுக்கடுத்தால ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஒரு டெக்னாலஜியை யார் இந்த ஃபீல்டுக்குள்ள கொண்டு வராங்க, அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்குள்ள கொண்டு வராங்க, அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் மார்க்கெட் லீடரா ஆக முடியும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அப்படிங்கிறத குளோபல் வைஸாவே சொல்றாங்க. இப்போதைக்கு ஒரு 3 கேட்டகரியில மட்டும்தான் இந்த ஸ்டார்ட் அப்பை குளோபல் வைஸாவே ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. ஈஸியஸ் மெத்தட்லையும் அது மட்டும் இல்லாமல் சிங்கிளா பண்ணாம நிறைய பேர் பண்றதுனால மட்டும்தான் இந்த மார்க்கெட் கேப்பை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் அஸ் ஸ்மார்ட் ஃபார்மிங், அதாவது ட்ரோன் அஸ் ஏ சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. ட்ரோனை வச்சு ஃபெர்டிலைஸ் பண்ணக்கூடியது, மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடியது அப்படிங்கிற மெத்தட்லையும் ஒரு அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்பை இந்தியாவிலும் சரி சைனாவிலும் சரி குளோபல் வைஸ்லையும் சரி பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மிஷினரிஸை வச்சு எப்படி ஒரு அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ல இன்டிகிரேட் பண்ணி ஏஐ டிரைவன் மூலமா ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறது மூலமா அக்ரிகல்ச்சரை பில்ட் பண்றாங்க. அது மூலமா ஒரு அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்பை இந்தியாவிலையும் பில்ட் பண்றாங்க, சைனாவிலையும் பில்ட் பண்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தடு குளோபல் வைஸாவே பில்ட் பண்ணிட்டு இருக்கிறது. செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் அண்ட் மார்க்கெட் லிங்கேஜ். இந்த இடத்துல ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை பில்ட் பண்றாங்க, அதாவது B2B பிளாட்ஃபார்ம், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இந்த இடத்துல ஒரு செல்லரையும் ஒரு பையரையுமே கனெக்ட் பண்றாங்க. இங்க செல்லர் வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ், பையர்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோம் ப்ராடக்ட் பை பண்ணக்கூடியவங்க. இவங்க 2 பேரையுமே அவங்க கனெக்ட் பண்றாங்க. இந்த இடத்துல அவங்க லாஜிஸ்டிக் சர்வீஸை குறைக்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே அவங்க குறைச்சி கரெக்டான டைமுக்கு ஒரு பொருள் கெட்டு போகாம ரூரல் ஃபார்மர்கிட்ட இருந்து அர்பனுக்கு கொண்டு போறது தான் இந்த இடத்துல செகண்ட் மெத்தடா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த மெத்தடை தான் அவங்க குளோபல் வைஸ் பில்ட் பண்றாங்க, இந்தியாவிலும் பில்ட் பண்றாங்க, சைனாவிலும் பில்ட் பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த மெத்தட்லயே 2 மெத்தடுகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ சொன்ன மெத்தடுமே 2 மெத்தடுகள் அப்படிங்கிறது இருக்குது. நான் ஒவ்வொரு மெத்தடையும் சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் மெத்தடை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தடில் செகண்டா ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிளைமேட் அண்ட் சாயில் மானிட்டரிங். இதுல ஐஓடி அப்படிங்கிற சென்சாரை இன்ஸ்டால் பண்ணி சாயிலோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது,
ரெய்னிங் எந்த டைம்ல அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ற ஒரு ஆப், ஏஐ டிரைவன் ஆப்பை பில்ட் பண்றாங்க அக்ரிடெக் ஸ்டார்ட் அப். இதுவுமே இந்தியாவிலையும் பில்ட் பண்றாங்க, சைனாவிலையும் பில்ட் பண்றாங்க, குளோபல் வைஸுமே அவங்க வந்து பில்ட் பண்றாங்க. செகண்ட் மெத்தட்ல செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இது ஃபார்மருக்கு. அது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்பை பில்ட் பண்றாங்க, ஒரு மார்க்கெட் பிளேஸை பில்ட் பண்றாங்க அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்ல. அந்த ஆப்ல வந்து சீட்ஸ், கிராப், ஃபெர்டிலைசர், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற மாதிரி டைரக்டா ஃபார்மருக்கு டைமுக்கு கொண்டு போறத அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்றாங்க. இந்த மெத்தட்லயும் குளோபல் வைஸும் இந்தியாவிலும் சரி சைனாவிலும் சரி பில்ட் பண்றாங்க. தேர்ட் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு பிசினஸை பில்ட் பண்றீங்க அப்படின்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பினான்சியல் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்மருக்கு இவங்க பினான்சியலா டிசிப்ளினா கொண்டு வர்றதுக்கு ஆப்பை பில்ட் பண்றாங்க, வேர் ஹவுஸை வந்து ரெண்டலுக்கும் கொடுக்குறாங்க இந்த மெத்தட்ல. இந்த மெத்தடை நீங்க பொறுத்த வரைக்குமே குளோபல் வைஸும் பில்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவிலும் சரி சைனாவிலும் சரி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்புக்கு 2 ஃபண்டிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இந்த 2 மட்டும்தானா அப்படின்னு கிடையாது, ஏகப்பட்ட ஃபண்டிங் கொடுக்குது. அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்புக்கு முக்கியமா இந்த 2 ஃபண்டிங்கை தான் மோஸ்ட்லி எல்லா ஸ்டார்ட் அப்புமே அஃபோர்ட் பண்ணிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்ரிஷூர் ஃபண்டு. இந்த ஃபண்டுக்கு நீங்க எந்த விதமான டாக்குமெண்ட்டும் எந்த விதமான இதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம். இவங்க வந்து இந்த ஃபண்டு, இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்புக்கு 750 crores அப்படிங்கிறத அவங்க ஒதுக்கியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல இருந்து. டைரக்ட் ஈக்விட்டி மூலமா உங்களுக்கு இந்த ஃபண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். செகண்ட் ஃபண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இக்னிஷன் கார்ட். இந்த ஃபண்டிங்கை நீங்க வாங்குறதுக்கு ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்புக்கு நீங்க காமிச்சாலே போதும். 50 lakh சீட் ஃபண்டாவே கொடுக்குறாங்க. நீங்க எந்த விதமான ரீபேமெண்ட்டும் பண்ண வேண்டாம், எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கொடுத்து வாங்க வேண்டாம், ஒரு சீடு ஃபண்டாவே இவங்க கொடுக்குறாங்க. நீங்க ஒரு அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்பை உருவாக்க போறீங்க, அதுல நீங்க நிறைய ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான டிகிரி நீங்க முடிச்சிருக்கீங்க, ஹையர் எஜுகேஷனும் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்தியாவுக்கு அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்ல ஒரு பங்கை நீங்க உங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் $1 billion கம்பெனியை நீங்க கூட உருவாக்கலாம், யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்பா நீங்க கூட உருவாக்கலாம். நீங்களும் ஒரு கரெக்டான முயற்சியில இருந்து பில்ட் பண்ணலாம். கண்டிப்பா உங்களாலையும் முடியும். உங்களோட கனவை நீங்க மெய்ப்பட வைங்க. இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் சம்பந்தமான நாலேஜை நீங்க கெயின் பண்ணணும். ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணலாம், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு, சேல்ஸ் டீம் நீங்க எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு வீடியோலையும் அடுத்தடுத்த வீடியோலையும் பார்ப்போம். இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்னா ஒரு ஃபீல்டு எப்படி இருக்குது ஸ்டார்ட் அப்ல அப்படிங்கிறதையும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். என்னோட சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். See you all.